பாக்கியா கோபிக்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் பொங்கலுக்கு ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கேன். அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்களுடைய க்ளவுட் கிச்சன்லேருந்து ஒர்க்கர்ஸை கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன முடியுமான்னு கேட்குறேன். அனுப்புங்க அப்படின்ட்டு உத்தரவு போடு. கண்டிப்பாக அனுப்புவான் அப்படின்ட்டு ஈஸ்வரி பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க. எனக்காக நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க. நான் இந்த உதவி கூட செய்ய மாட்டேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்களே அந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க. நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அந்த நேரம் ராதிகா வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பி வராங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இதுக்கு நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், நீ எது கேட்டாலும் உனக்காக அவன் சந்தோஷமாக செஞ்சு கொடுப்பான் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை வெளியேறது கேட்டுட்ருக்கிற ராதிகாவுடைய முகமே மாறிப்போகுது. பாக்கியாவுக்கு கோபி உதவி செய்கிறதில் ராதிகாவுக்கும் சந்தோஷம்தான். ராதிகாவும் பாக்கியாவுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி பேசுகிற விதம்தான் ராதிகாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. பாக்கியாவையும் கோபியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க ஒவ்வொரு வார்த்தையையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க. இதனாலேயே சீக்கிரமாகவே ராதிகாவுக்கும் ஈஸ்வரிக்கும் ஒரு பெரிய சண்டை வரப்போகுது அப்படிங்கிறது உண்மை.